அதனால் சுமன் சி ராமன் சொன்ன கருத்துல என்ன ஒரு முரண்பாடுனா, அதிமுக மிக தெளிவாக இருக்கிறது. 1.5 ஆண்டு காலம் இருந்தாலும் பாஜகவோடு கூட்டணி உறுதியாக இல்லை. திமுகவை தவிர்த்து பாஜகவை தவிர்த்து யார் வந்தாலும் அதிமுக அரவணைக்கும். ஆனா அதிமுக 2026 இப்படித்தான் அது அதிமுக நடக்க போகுது என்று யார் விதித்தாலும் அதை நிச்சயமாக அதிமுக தவறுபடியாக்கும். காரணம் என்ன? இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு. அப்படின்னா 24 ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பீங்க. 24 மோடி ராகுல் என்பதை மையப்படுத்தி வாக்கு கேட்டாங்க. அப்ப மோடி வேண்டாம் என்கிற ஒரு அணியும் இருக்கிறது, ராகுல் வேண்டும் என்கிற அணியும் இருந்தது. அதனால ராகுலுக்கான வாய்ப்பாக வெற்றி பெற்றாங்க. ஆனா இன்றைக்கு அதிமுக பொறுத்தவரை எடப்பாடியாரா திரு ஸ்டாலினா என்று வருகிற போது, எப்படி 2019 அதிமுக தோல்வி வந்த போதும் மிக குறைவான வாக்குகளை பெற்ற போதும் 2021 தேர்தலில் 77 இடங்களில் வெற்றி பெற்றதோடு வெறும் 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக ஆட்சி இழந்தது. அப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக மீதுள்ள அதிருப்தி என்பது 15% வாக்குகளை அதிமுக கூடுதலாக கிடைக்க பெறுங்க. அதுலதான் பாருங்க, ஒரு எலெக்ஷன்ல 15% வாக்குகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி. பல முனையில இப்ப திமுக எதிர்ப்பு பல முனையா பிரிஞ்சா அதிமுக ஒரு சைடு பிரிக்கும், பாஜக ஒரு சைடு பிரிக்கும், விஜய் வந்தா விஜய் ஒரு சைடு பிரிப்பாரு. அப்படி பிரிகிறப்ப யாருக்கு பெனிஃபிட்? சார் ஒண்ணும் இல்ல, பிஜேபி அணியில கடந்த தேர்தல் இடம்பெற்ற ஒரு சில கட்சி தலைவர்களுடன் நான் நெருக்கமா பேசுகிறேன். அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அதாவது 2026 மாநிலங்களில் இடம் தர்றோம், மாநிலம் இப்பவே இடம் கொடுத்து கூட மத்திய அமைச்சர் ஆக்குறார் என்றெல்லாம் ஒரு ஆசை வார்த்தை கூறப்பட்டது உண்மை. இப்போ மோடி மீண்டும் 400 இடங்களில் வெல்வார் என்கிற ஒரு பொய் பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. மோடி வலிமையான பிரதமராக அமருவார், நாம் மத்தியில ஏதோ அதிகாரத்தை பெறலாம், மாநிலத்துல அவர்களால் ஆட்சி பெற வரப்போவது இல்லை. அப்ப அந்த சின்ன கட்சிக்கு அந்த ஆசை வரும். அப்ப அந்த அடிப்படையில் போனாங்க. ஆனால் முதலமைச்சர் யார் என்று வருகிற போது பிஜேபி அணி காணாமல் போகுங்க. திமுக மீதுள்ள வெறுப்பை 15% வாக்குகளை கூடுதலாக பெற்று அதிமுக மட்டுமே 40% வாக்குகளை நிச்சயமாக பெறுங்க. இன்னும் கூட்டணி சேர்கிற போது 50% வாக்குகளை பெற்று அதிமுக 234 200 நிச்சயமா வெற்றி வருங்க. இது பொய்யான கணக்கு அல்ல. இன்றைக்கு 4 ஆண்டுகள்ல விரல் விட்டு சொல்றது இல்லைங்க. அதாவது சொல்லிட்டே போகக்கூடிய அளவுக்கு திமுக தவறுகளை செய்து கொண்டே வருதுங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்க ஒன்றை காட்டிக்கொண்டு அத்தனை விஷயத்திலும் வரி உயர்வு. திருப்பூர்ல ஒட்டுமொத்தமா கடையடைப்பு. என்ன காரணம்? எல்லா வகையிலும் திமுக அரசு இந்த தொழில்துறையில வஞ்சிக்குதுங்க. தமிழ்நாடு முழுவதும் தொழில்துறை பாதிப்பு, விவசாயம் பாதிப்பு, மாணவர்களுக்கு கல்விக்கடன் ரத்து சொல்லி ஏமாத்துனது, ஒவ்வொரு துறையிலும் அரசு ஊழியர்களை ஏமாத்துனது, இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஏமாத்து மட்டும் இல்ல, மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியல. எங்க ஊர் பக்கத்துல சேமலைக்கொண்டன் பாளையத்துல ஒரே நடைபெறல 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து சொல்றீங்க திமுக எதிர்ப்ப, அதுக்கு ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜகவும் அதைத்தான் சொல்லுது, மற்ற கட்சிகளும் அதைத்தான் சார் சொல்லுது. சார் நீங்க எடப்பாடியார் ஆட்சி அமைத்த போது இவரால் 3 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 4 ஆண்டு காலம் 2 மாதம் செய்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம்ங்க. நீங்க கனவுல நினைக்க முடியாத டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட அறிவிச்சார். அவினாசி அத்திக்கடவு ஆனமலை நல்லா இருக்கு. இப்ப கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரளா போய் ஒரு 2 நாள் இருந்தார். ஆனா இது குறித்தால பேசவே இல்லை. ஆனமலையாறு நல்லா திட்டம் குறித்து 2 முறை முதலமைச்சர் கேரளா இன்னைக்கு இருக்க அதே பினராயி விஜயன் பேசி திட்டம் நிறைவேற தருவாயில அதிமுக ஆட்சி போயிருச்சு. அப்ப இந்த மாதிரி எதுவுமே செய்யாம வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாயை ஏத்திட்டு நாங்க சிறப்பான ஆட்சி, முன்மாதிரி ஆட்சி சொன்னா யார் நம்புவாங்க? மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. 26 தேர்தல் பாருங்க, மிகச்சிறந்த முதலமைச்சராக எடப்பாடி தவற விட்டோம் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள் நிச்சயமாக முடிவு எடுப்பாங்க. பாஜக மற்ற கட்சியில விமர்சன பட்டியல கவலை இல்லை. அன்றைக்கு இருந்த நிலை இன்று மாறுங்க. ஓகே, கேட்போம். திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து. திரு புகழேந்தி வணக்கம். டிடிவி தினகரன் ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்றதா பார்க்கலையா? ஏன்னா பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் அவங்க பெற்ற நம்பர்ஸ் 20%, நாங்கள் 18% மேலே நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அது அதிமுக ஓட்டுகளோடு சேர்ந்தா பெருவாரியான வெற்றின்னு ஒரு கால்குலேஷன்ல அவர் சொல்றாரு. குட் ஈவினிங் தந்தி டிவி. எஸ், நான் கார்கே டிடிவி தினகரனோடு பயணம் செய்தவன். பழங்கானத்திலே தொடர்ந்து நானும் சம்பத்தனும் சேர்ந்து தமிழ்நாடு எல்லாம் சுற்றி போராட்ட களத்தை கண்டு வந்தவர்கள். ஒரு கட்டத்திலே டிடிவி தினகரன் அவர்கள் 2 முறை என் வீடு இன்கம் டாக்ஸ்ல ரைட் ஆகுது, வேற கனெக்டிவிட்டியில தேவையில்லாம. அப்போ
மிக தெளிவா சொல்றார், என்னுடைய வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை. இதை சொல்லியிருக்காரா இல்லையா? நான் வேணா வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணா சொல்லியிருக்காரு. என்னுடைய ஜெயில் பிரிமிசஸ்ல சொல்லுவார். ஒரு நேரத்துல அவர் இந்த கருத்தை சொல்றப்போ நான் இன்னைக்கு இத பதிவு செய்யறேன். சிறை உள்ள சொன்ன பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகணும்னா நீங்க கட்சி நடத்த தேவையில்ல, க்ளோஸ் பண்ணு. ஏன்னா இப்படி பேசுறீங்க புகழேந்தினார். அப்போ அவங்க சின்னமாவும் அங்க இருந்தாங்க. அது தொண்டர்கள் விரும்பலமா, இங்க விரும்பல. கர்நாடகா ஸ்டேட்ல பாரதிய ஜனதா கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வரும், தமிழ்நாட்டுல அந்த சூழ்நிலை இல்லையுமா, நான் அதனால தொண்டர்கள் மன உணர்வை நான் வைத்து பேசுறேன், எனக்கு ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எனக்கும் ஆகாம இல்லை இப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன கொஸ்டின் இப்போ ரைஸ் ஆகுது. பாரதிய ஜனதா கூட்டணி மத்திய அரசில் இருக்கின்ற கூட்டணியோடு நாம் கூட்டணி அமைத்தால், தேசிய முற்போக்கு கூட்டணி அமைத்தால் தான் இந்த கட்சி நிலைத்து நிற்கும், இல்லையேல் கட்சி அழிஞ்சு போகும்னு சொன்னா, திரு அண்ணாமலை எனது நண்பர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் யாராவது ஏற்றுக்கொள்கிறார்களா? சசிகலா தலைமையை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், ஓபிஎஸ் தலைமையை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லது இதை சொன்ன டிடிவி தினகரன் 24 இடங்களிலே வாக்குகளை பிரித்து அந்த நேரத்திலே ஆட்சி இழந்ததுக்கு அது முக்கியமான காரணம். அதோட மாத்திரம் இல்ல, அவங்க தேசிய முற்போக்கு கூட்டணியை வேண்டான்னு பழனிசாமி ஒதுக்கி விட்டார். ஆனா இது ரெண்டுமே மெர்ஜி இருந்ததுன்னா, சேர்ந்து இருந்ததுன்னா, இன்றைய முதலமைச்சர் தமிழகத்திலே பழனிசாமி அவர் அது அவரே கெடுத்துக்கிட்டார், ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் சேர்த்துதானே சார் சொல்றாரு. இல்ல அன்னைக்கு அதிமுக வாங்கின 75 எம்எல்ஏக்கள்ல பாஜகவுடைய பங்கு அன்னைக்கு இருந்து 21. இன்னைக்கு பாஜக பாமக எல்லாம் வெளியில இருக்காங்க. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை திரும்ப சேர்த்தாதான் அதிமுக ஜெயிக்க முடியும்ன்றாரு. நீங்க 1000 சொல்லலாம் சார். என்னுடைய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தொடர் 7 முறை வெற்றி பெற்றவர். கோடிநாயக்கனூர்ல நாடாளுமன்றத்தில் அவரது மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். நம்பிதானே போனார் ராமநாதபுரத்துக்கு, பிஜேபி தானே போனாரு சார். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக டிடிவி தினகரன் அவர்கள் திடீரென்று பிஜேபி மேல ஒரு கருணை மழை பொழிகிறார். அதுக்கு என்ன காரணம் அவருக்கு தான் தெரியும். ஆகவே நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டாகிவிட்டது, போயிட்டு முதலமைச்சரை தேர்வு பண்ணோம். அன்றைய தினம் முன்னாள் கவர்னர் வித்யாசாகர் எங்கே போனார்? காணாமல் போனார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டார்கள், இந்த தீர்ப்பு வரப்போகிறது என்று கவர்னருக்கு எப்படி முன்னமே தெரியும் என்று கேட்டார்கள். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்பொழுது அவங்கள முதலமைச்சரா பண்ண விடாம பண்ணது யாரு? இன்னைக்கு அதே திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு இன்றைய தினம் ஆதரவாக இருக்கிறார். ஓப்பனா உடைக்கிறார். அதோட மாத்திரம் இல்ல, வெளியில வராங்க, திமுகவை திட்டுறாங்க, பசங்களுக்கு புக்கெல்லாம் போய் சேரல. இதுதான் அவங்க கம்ப்ளைண்ட், முக்கியமான கம்ப்ளைண்ட். பாரதிய ஜனதாவை பற்றி பேசுவதே இல்லை. ஓபிஎஸ் என்ன இன்னும் போலோ பாரத் மாதா கி ஜெயின் சொல்லாம இருக்கார், அவ்வளவுதான். அவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார். இன்று மனதிலே இருந்ததை வெளியிலே சொல்லிவிட்டார் டிடிவி தினகரன் அவர். ஆகவே நீங்கள் இங்கே ஆண்ட கட்சி பல ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து மக்கள் மனங்களிலே நீங்காத இடத்தை பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். யார் கூட போய் சேரலனா இந்த கட்சி அழிஞ்சு போகணும்னு சொல்லலாமா சார்? நியாயமா சார் இது? சார் இல்ல சார், நீங்க பாஜக மட்டும் பெற்ற ஓட்டு சார் 11% சார். என்னங்க? பாஜக மட்டும் பெற்ற ஓட்டு 11%. அது உங்க கணக்கு, என்ன மன்னிக்கணும். நான் கணக்குல ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். இல்ல நான் ரொம்ப கணக்குல ஷார்ப்பா இருப்பேன். டிடிவி தினகரன் மொத்தமாக கடைசியாக வாங்கிய ஓட்டு 5.5 நான் அந்த மீட்டிங்ல சொன்னேன். அவருக்கு எல்லாருக்கும் நான் தான் எடுத்து விளக்கி சொன்னேன். அவங்க சொல்றாங்க சார் அவங்க கட்சியில இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கணும்னு சொல்றாங்க. 3வது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக, நாங்க 2வது இடத்துல இருக்கோம்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு வரோம், நாங்க தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. அதை நீங்க பாராட்டு இல்ல, அந்த கட்சியில சொல்லிக்கிறாங்க. உங்க கட்சியில நீங்க சொல்றீங்க அவங்களோட சேர்ந்தா சேரலன்னா அழிஞ்சு போயிடுவோம் நாங்கன்னு சொல்லி. என்ன சார் இது? நாட்டு மக்களும் தொண்டர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்களா? கேட்போம். சொல்லுங்க பாப்போம்.